வெல்கம் டு டீம் நியூஸ் சேனல். நீங்கள் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐஸ்வர்யா தனுஷ் டைரக்ஷனில் தனுஷ் நடித்து வெளியான 3 படத்தோட ரீரிலீஸ் ஆயிருக்கு இப்போ புதுசாக. அந்த ரீரிலீஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஏன்னா அந்த டயத்தில் வந்து யாரும் இதை பற்றி பெருசாக பேசலை. ஆனால் இந்த படம் இப்போ வந்து ரீரிலீஸ் ஆனது மற்ற ஃபேன்ஸ் மத்தியில் இந்த படம் பெரிய அளவில் கொண்டாடப்படுது. இந்த படத்தோட ரீரிலீஸ் இப்போ கொடுக்குற மெயினான காரணமே இதுதான். இது ஒரு தனுஷ் ஃபேன்ஸுக்கான ரீரிலீஸ்னே சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தை வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான லவ் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க தனுஷ் வந்து ஸ்ருதிகாசனை வந்து லவ் பண்ணுறத முன்னாடி காமிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு தனுஷ் வந்து ஒன் சைட் லவ்வாக இருக்காப்புல. அவருக்கு எப்படியோ இது ட்ரை பண்ணி ஸ்ருதிகாசனும் அவங்களும் டபுள் சைட் ஆகிடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த லவ்வை வந்து அவங்க வீட்டை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது வீட்டில் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்க தனியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க, அந்த லவ் வந்து அவங்களுக்கு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த லவ் இருந்தது, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஆச்சுங்கிறத இந்த படத்தோட ஒன்லைனர் மாதிரி சொல்லலாம். இந்த படத்தில் வந்து சாங்ஸ் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். இப்போ அனிருத்துக்கு இது வந்து படமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து தனுஷுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் கை கொடுத்த படம்னே சொல்லலாம். இதில் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தனுஷோட ஆக்டிங் வேறு லெவலில் பிரித்து விட்டுருப்பாப்புல. அவர் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மற்ற படங்களில் பார்த்த ஆக்டிங் வந்து இதுக்கு முன்னாடி வந்து புதுப்பேட்டை படத்தில் எந்த அளவுக்கு ஒரு பீக்கில் ஆக்டிங் கொடுத்துருந்தாரோ அந்த ஆக்டிங் வந்து இந்த 3 படத்தில் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இருக்கும். இது ஒரு மரணமான ஆக்டிங்கான படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து மெயினான சீன்ஸ் வந்து கடைசி நேரத்தில் கிளைமேக்ஸில் காட்டுற அந்த சீன் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்கு இருக்கிற ஒரு காமெடி சீன்ஸ் ஆகட்டும், அந்த போர்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த போர்ஷன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னா சொல்லலாம். இப்போ வந்து சிவகார்த்திகேயன் பீக்கில் நடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அந்த படம் ஸ்டார்டிங் படம், ஆரம்ப படம், ஃபஸ்ட்டு படங்கிறதுனால அந்த படம் இப்போ கொண்டாடும் போது சிவகார்த்திகேயனோட ரசிகர்களும் இந்த படத்தை பெரிய அளவில் போய் பார்க்குறாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்க்கு வருவோம். செகண்ட் ஹாஃப்ல இருந்தால் கதையை ஆரம்பிக்குதுன்னு சொல்லணும். இந்த செகண்ட் ஹாஃப் வந்து வேறு லெவலில் கொண்டு போயிருக்காரு. ஐஸ்வர்யா தனுஷ் வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. அதாவது தனுஷோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை செகண்ட் ஹாஃபில் தான் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லவ்வாக போகிறது, செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அது வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் வந்து இன்னொரு ப்ளஸ் என்னன்னு சொன்னால், கடைசி சீன் ஒரு லவ்வோட ஒரு எமோஷ்னலாக ஒரு லவ் சீனை காமிக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் அந்த டயத்தில் தனுஷ் அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸையும் நம்மளுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்காப்புல. அந்த கடைசி சூசைட் சீன்லாம் இப்போ வரைக்கும் பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்குமே ஒரு செகண்ட் எப்படா இந்த மனுஷன் இந்த சீனை நடிச்சு கொடுத்தாப்புலங்கிற மாதிரி தான் இருக்கும். இது தனுஷுக்கே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த சீன் எடுக்க போகும்போது அவரே இந்த சீன் எடுத்து முடிச்சதுக்கப்புறமும் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ அவருக்கு இந்த சீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த சீன்லேருந்து வெளியே வர வரைக்கும் அவருக்கு 2-3 நாள் ஆச்சுன்னு ஒரு நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இது வந்து இந்த படத்துக்கு வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த சீனாகவே கருதப்படுது. எண்டிங் சீன் வேறு லெவல் தான் சொல்லணும். இந்த படத்தில் இந்த படம் இப்போ ரீவாச் ஆனது எல்லாருமே பெருசாக பேசப்படுற படம். இந்த படம் மதுரை மற்றும் சுற்றி வட்டாரத்தில் இருக்க நிறைய பீக்கான சிட்டிஸில் வந்து இந்த படம் இப்போ பெரிய லெவலில் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை வந்து இப்போ நிறைய பேர் தேட்டரில் பார்க்குறது மிஸ் பண்ணியிருப்பீங்க. நானே ஒரு சில டைம் நான் இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் தேட்டரில் பார்க்க நானே மிஸ் பண்ணிட்டேன். இப்போவே நான் தான் தேட்டரில் போய் அதனால தான் இப்போ போய் தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்தது. இதே மாதிரி இந்த தனுஷ் ஃபேன்ஸ் யாராவது இந்த படத்தை மிஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த படம் வந்து ரீரிலீஸ் ஆகிறது ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். எல்லாரும் மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள்.